சிவன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடிய நேரமே பிரதோஷ காலம். இதன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். 7 ஜென்ம பாவங்களை நீக்கும் பிரதோஷ வழிபாட்டை தவறவிட்டால் என்ன நடக்கும்? பிரதோஷ வழிபாடு என்பது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாகும். இது சிவன் விஷம் அருந்திய நிகழ்வை நினைவுகூரும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு பற்றிய புராண உண்மைகள் பின்வருமாறு. பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3 நாழிகையும் பின் 3 நாழிகையும் உள்ள மாலை நேரமாகும். பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை. பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பிரதோஷத்தின் புராண வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷம் உலகை அழிக்கும் என்று பயந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தி உலகை காப்பாற்றினார். விஷத்தை அருந்திய சிவன் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். இந்த நிகழ்வு நடந்த நேரமே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. பிரதோஷத்தின் சிறப்பு. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷ காலங்களில் சிவனை வழிபட்டால் சகல விதமான துன்பங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது. ஒவ்வொரு